மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் பகுதியில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவி மூக்குத்தி அணிந்திருந்ததால் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் வெளியே வந்த மாணவி மிகவும் சிரமப்பட்டு மூக்குத்தியை கழற்றிவிட்டு தேர்வு மையத்திற்குள் சென்றுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜானி வழங்கிட கேட்கலாம். ஜானி வணக்கம். தற்போது அந்த மாணவி சரியான நேரத்திற்கு தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டாரா? ஏற்கனவே விதிமுறைகள் என்ன என்று அறிவித்திருப்பார்கள் அல்லவா? என்ன நிலவரம்? மருத்துவ கனவை நினைவாக்கும் நீட் தேர்வானது இன்று நாடு முழுவதும் தேர்வு நடைபெற்றது. 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வினை இன்று எழுதி தற்போது முடித்து வந்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்பு தகுதி தேர்வான நீட் தேர்வு இன்று மதுரை மாவட்டத்தில் 15 தேர்வு மையங்கள் தொடங்கி நடைபெற்றது. இந்த மதுரையில் மட்டும் சுமார் 8222 தேர்வாளர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 6100க்கும் மேற்பட்டோர் தேர்வு ஆங்கிலம், தமிழ் மொழி என பல்வேறு மொழிகளில் தேர்வினை எழுதினர். இதில் 3 தேர்வு மையங்களில் தமிழ் மொழி நீட்பு தேர்வு தேர்வாளர்கள், 11 தேர்வு மையங்கள் ஆங்கில மொழியில் நீட்பு தேர்வாளர்கள் ஒதுக்கீடு தேர்வை எழுதினர். காலை 11 மணியளவு வளாகத்திற்கு வர வேண்டும் என உத்தரவிடும் தொடர்ந்து 1:30 மணிக்கு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். பல்வேறு சோதனைக்கு பிற்பாடுதான் மாணவர்களும் மாணவிகளும் தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்பட்டனர். 2 மணிக்கு தேர்வானது தொடங்கி தற்போது தேர்வு முடிவு பெற்றுள்ளது. இந்நிலையில் பல்வேறு மாணவர்கள் அந்த தேர்வு மையத்திற்கு செல்வதற்குள் பல கட்ட சோதனைகளை மேற்கொள்ளப்பட்டுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக இஸ்லாமிய மாணவிகளுக்கு ஹிஜாப் போன்ற சால்வை போன்றவற்றையெல்லாம் முறையாக அவர்கள் சோதனை செய்துதான் உள்ளே அனுப்பினர். இந்நிலையில் மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் பகுதியில் உள்ள காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் திருமணமான பெண் ஒருவர் நீட் தேர்வு எழுத அங்கு வந்துள்ளார். அப்போது அவர் மூக்குத்தி அணிந்திருந்ததால் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர் வெளியே. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜான்.